டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees வருது என்ட்ரி ஃபீஸு. புரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஒர்த்து தான் ப்ரோ. நீங்கள் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி பார்ப்போம் ப்ரோ. நீங்கள் நெக்ஸ்ட் ரைட். நோ கமெண்ட்ஸ். பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தரமான பிளேஸ் மாமந்தூர் வாட்டர் ஃபால்ஸ். பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் நடமாட்டம் நிறையா இருக்குங்க. அது தண்ணி குடிக்கிற இடம் தான் இது. இது பார்த்தீங்களா, அதாவது தண்ணி குடிக்கிற இடம். வரவங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு போயிடுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்குது. நம்ம வர இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆஸ்ட்ரி லாக்ஸ். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்றைக்கி வந்து ஒரு ரைடு போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். மாமந்தூர் வாட்டர் ஃபால்ஸ் திருப்பதி கிட்டே இருக்குது. இது நீங்கள் ரீல்ஸில் நிறையா பார்த்துருப்பீங்க. ப்ளூ வாட்டர்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே ப்ளூவாக இருக்கும் அப்படின்வாங்க. நான் நேரில் போயிட்டு ரிவ்யூ பண்ணுறோம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பாலத்துலேருந்து போயிட்டு இருக்கோம். ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க, மோசமான இருக்குது ரோடு. கிளம்பி வர்றவங்க கொஞ்சம் பிஃபோராகவே கிளம்பி போயிடுங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா கோனே ஃபால்ஸு எல்லாமே கனெக்ட் ஆகுங்க. அந்த ரூட்டு தான் இது. கைலாச கோணம் இது எல்லாமே கனெக்ட் ஆகும். நைட்டில் நீங்கள் ரிட்டர்ன் வர்றது வந்து ரிஸ்க் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் பிஃபோராக வந்துட்டு பிஃபோராக கிளம்பிடுங்க, அவ்வளோதாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா மழை இருந்துச்சு, இன்றைக்கி மழை இருக்குன்னு நினச்சோன்னா நல்ல வேலை மழை இல்லை. அதனால் கொஞ்சம் ரைடு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து ரைடிங் வந்துகிட்டே இருக்குங்க. நிறைய பேர் புதுசாக பார்க்குப்பீங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் டே ரைடு தான். இங்கே மழை பெஞ்சிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நைட்டில் மழை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டே ரைடாக தான் இருக்கும். இந்த ஒரு ஒன் டே ரைடோட ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிமேல் அடுத்தடுத்து ரைடு தான். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் வச்சுருக்காரு. அவருக்கு இதெல்லாம் சாதாரணம். பல்ல மேடுலாம் அசால்ட்டாக போயிடுவார். பிளேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் இங்கே பிளேஸை பார்த்துட்டு வண்டி ஓட்ட முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரோடை பார்த்தா ஓட்டுற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே பள்ளமாக இருக்குது.
இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாமந்தூர் பார்த்தீங்கன்னா குட்டி மேகாலயான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கான்னு நம்ம போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ பார்த்து உட்காருங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் வந்து நிறையா இருக்குங்க. பார்த்து கொஞ்சம் பொறுமையாக வாங்க. வெடி ப்ரோ பறக்க விட்டுலாம். ஆந்திரா பஸ்ஸுங்க. திருப்பதி போகுது. திருப்பதி டு திருமலை. அதிலே ரேட்டு போட்டுறாங்க பாருங்க. செக் போஸ்ட் வந்தாச்சு. ஆந்திரா செக் போஸ்ட். ஆந்திரா வந்து ரீச் ஆயாச்சுங்க. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிலே போட்டுறாங்க. அடல்ட் 90, சைல்டு 50, சீனியர் சிட்டிசன் 70. தெரிஞ்சு இதுக்கப்புறம் ரோடு சூப்பராக இருக்குங்க. இந்த பஸ்ஸை மட்டும் தாண்டி போயிட்டா போதும். ரோடு குண்டு குழியமாக தான் இருக்குது. முன்னாடி வந்த ரோடு மாதிரி இல்லைங்க. ஓரளவு பரவாயில்ல, அடிச்சு விட்டு போயிடலாம். பொங்கல்னால எல்லோரும் கோலம் போட்டுட்ருக்காங்க. எல்லார் வீட்லேயும் பொங்கல் கொண்டாடிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ வரும்போது பொங்கல் முடிஞ்சிருக்கும். இப்படி தாங்க கிராஸ் பண்ணுவாங்க ஊர் சைடு. நம்ம தான் பார்த்து வரணும். ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஹாரன் அடித்தாலும் சில பேர் கிராஸ் பண்ணுறது பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. நம்ம தாங்க அப்படி கேர்ஃபுல்லாக வரணும். டிஃபன் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போய் சேர்ந்துடலாம் மாமந்தூர். ரைடை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 5 மணி. அதனால் ரொம்ப சீக்கிரம் போகிற மாதிரி தெரியுதுங்க. நல்லா தான் போயிட்டு நம்ம நேரத்தோடு திரும்பிடுறோம். அவ்வளோதாங்க.
சென்னையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழை பெஞ்சிட்டு இருந்தது நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா மழை. ரோட்டு தான் ரொம்ப மோசம். எகிரி எகிரி மலையில போயிடுவாரு. வீடியோ எடுத்துட்டு வரீங்களா? பொறுமையா போறேன் எடுக்கிறேன். ஆந்திராவில் கிளைமேட் வேற லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்கு. சூப்பராக இருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருக்குது. அல்டிமேட்டு கிளைமேட்டு. மழை பெய்யுற மாதிரி இருக்குதுங்க. கண்டிப்பாக மழை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுது. மழை கண்டிப்பாக இருக்குது மக்களே. மழை இருக்குது மக்களே. நம்ம தான் பார்த்து உஷாராக போகணும். மழை பெய்யுற மாதிரி இருக்குங்க. மழை பெய்யுது ப்ரோ. எல்லாத்துக்கும் ரெடியாக தாங்க வந்திருக்கோம். மழை பெஞ்சாலும் போகிற மாதிரி தான். மாமந்தூர் வாட்டர் ஃபால்ஸை பார்த்தே தீரும். கிளைமேட் தாங்க வேற லெவல் கிளைமேட்டுங்க. இல்லையா, இது ஒரு டோலு. அங்கே ஒன்றுமே புரியல, லாங்குவேஜ் புரியல. பெஞ்சு நிப்பாட்டு இருக்கு ப்ரோ. மழை பெஞ்சு நின்றுருக்கு. சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக எவ்வளோ குரங்கு பாருங்களா. அப்பா மூஞ்சி பாரு, ரோஸ் கலர்ல இருக்குது. ஹாய். இது உள்ளதான். மாமந்தூர் ரீச் ஆகிட்டோம். என்ன ப்ரோ? எது இல்லை, எது இருக்காது ப்ரோ. என்ன ப்ரோ, நம்மள தவிர யாருமே வரல.
யூடியூப்ல ஆமாம் இருக்கு மங்கி வேற எதுவும் இல்லை ப்ரோ. ஒருத்தர் கூட இல்லையா ப்ரோ? ரொம்ப ரிஸ்க் இல்லை. இங்கே சுடுகாடா என்ன இது? கோயில். ரிவர் கிராசிங் ஒருத்தர் கூட காணாம ஆன் மட்டும் தான் இருக்கேன். நம்மளை தவிர யாருமே வரலையே. பொங்கல் சாப்பிட்டு வந்திருக்கணும்ல, ஒருத்தர் கூட வரலையா? வண்டி போன அடையாளம் கூட இல்லையா ரோட்ல? போடா, என்ன போடு? புரியல. இதான் ஆமா, அது கிடையாதா? யாருமே வரலையாப்பா? டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் வருது என்ட்ரி ஃபீஸு. புளியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஒர்த்து தான் ப்ரோ. நீங்கள் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி ப்ரோ, நீங்கள் நெக்ஸ்ட் ரைட். நோ கமெண்ட்ஸ். ஓகே. அவர் கொஞ்சம் அப்படிதான், கொஞ்சம் சைலண்டாக தான் வருவார். நல்ல மனுஷன். ஆனால் பார்த்து மரம் இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. பாய் ரொம்ப பாய். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 டூரிஸ்டர் வந்திருக்காங்க. இப்போது அவங்கள தவிர இப்போதைக்கு இங்கே யாரும் வரல. நாங்கள் தான் வந்திருக்கோம் மாமந்தூர். அவர் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சியில் நிற்கிறாரு. என்னன்னு தெரியல. என்ன ப்ரோ, வழி மாறி வந்தாச்சா? ப்ரோ கரெக்டு தானே நம்ம வந்த இடம்? மங்கீஸ் தாரியா? இப்போ கொம்பு நிறுத்துச்சு. நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல விளையாட வைக்கலாம். கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இறங்கி புதருக்குள்ள விழுந்துடாதீங்க ப்ரோ. வாங்க பார்க்கலாம். எங்க அவர் அங்கிட்டு போயிட்டாரு. இப்படிதான் வருவாரு. அந்த கேட்டை பார்த்தா தெரிஞ்சிச்சு போய், அதான் நினைக்கிறேன். அது வீடியோல பார்த்தோம்ல. கரெக்ட். ஆனால் நம்ம இது வேஸ்ட் நம்ம மேலே வந்தது, அதுதான் சொன்னேன். அது காட்டேஜ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து இறங்க போகிறாங்க.
கன்ஃபார்ம் இதானே போலியே இதான் வண்டிலேயே எடுத்துட்டு வந்து வீடியோ பாருங்க பாய் வீடியோ பாருங்க. வந்தாச்சு. எங்கள் மாமந்தூர் வந்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும். வந்துட்டு இதுதான் உங்களோட என்ட்ரன்ஸ், உள்ளே வர என்ட்ரன்ஸு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வாங்க. பரமாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் நடமாட்டம் நிறையா இருக்குங்க. அது தண்ணி குடிக்கிற இடம் தான் இது. இது பார்த்தீங்களா, அதாவது தண்ணி குடிக்கிற இடம். நல்லா டீப் ஃபாரஸ்ட்டுங்க இது. கண்ணாடி கொடுங்க. பார்த்தீங்கன்னா கண்ணாடி கேட்குறாங்க. இவர் தான் மெடி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் சொல்லுங்க. சுகம் ஹாஸ்பிட்டல் வந்து இவர் வந்து சீஃபாக இருக்கார். சர்ச்சா இருக்காரா? சீஃபாக இருக்கார். கோஆர்டினேட்டராக இருக்கு. என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. ட்ரெக்கிங்காக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மலை ஏறி போகிற மாதிரிலாம் இருக்காது. நார்மலாக இது மாதிரி தான் ஒரே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். கஷ்டம்னா இல்லை ஃபேமிலியெல்லாம் வரலாம். பட் பொங்கலுக்கு மட்டும் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா ஒரு ஜனம் இல்லை, சேஃப் கிடையாது. ஒரு ஜனம் கூட இல்லை, இப்போ 2 பேர் தான் வராங்க. ஹாய் சொல்லியா? ஹாய் பாய். பாய். இவர் தான் பாய். சுகம் ஹாஸ்பிட்டல் ஓனர் பின்னாடி வருது. யூடியூப்ல பார்த்துறாங்களா? இதெல்லாம் போடாதீங்க செஞ்சு. பாருங்க கைஸ், நான் கேட்குறோம் உங்ககிட்ட. நான் கேட்க போய் நீங்கள் வீடியோ எடுங்க. பேம்போ ஃபாரஸ்ட் வந்துட்டேன்னு சொல்லி. பேம்போ ஃபாரஸ்ட் கேவா பை தண்ணி எப்படி இருக்கு வீடியோ எடுப்பார். ஒரு பிளாகர் வேணாம் மொட்டை ஒருத்தாருன்னா பேசுவாங்க. லாங் ஆறு 1 kilometer. 1 kilometer. ఓకే 10 నిమిషాలు ఇక్కడ నుంచి. But place is looking so good. ఓ థ్యాంక్ యూ. ఓ థ్యాంక్ యూ సార్. You not disappointed. 40 நாள் இங்கிலீஷ் இது சொல்லுங்க. 30 நாள் இங்கிலீஷ். இட் இஸ் பேம்போ ஃபாரஸ்ட். ஓகே ஓகே. அது எங்கேயா வழி கனெக்ட் ஆகுதுங்க? அதுவும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெடி ப்ரோ கீழே விழுவ போகிறாரு.
அது பாய் போங்க கிரவுண்ட்ல தான் இருக்கு பாய் நீங்கள் போங்க. பாய் வீடியோ எடுக்கிறீங்களா? எப்படியா எல்லாமே எடுத்துட்டு இது எப்படி லேடிஸ் வருவாங்க? அவங்க வருவாங்க. சரி வாங்க நீ போங்க. நான் எடுக்கிறேன். நீங்க தான் போய் வாங்க பொறுமையா போங்க. இல்லை பை நான் நீங்கள் ஃபோன் உள்ள வச்சிடலாம், கீழே வந்துடும், அதனால தான். சரி உள்ள வைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போங்களா. போங்க அதெல்லாம் இருக்கு. போங்க அவ்வளோதான் பை. போன் உள்ள வச்சிருங்க. முள்ளு குத்துது பை. குத்திச்சா? எடுத்துட்டீங்களா வீடியோ? இது ஆன் பண்ணுறேன். வலிக்குது. ஸ்லிப்பர் தான் போட்டு வரணும். இப்படியே போற? இப்படி போறது வலி இருக்கு பாருங்க. அதுதான் இல்லை பை. இல்லையா? தோயா எங்க பாரியா போதியா? எங்க? இல்லை கல்லுகிட்ட போயிடலாம். ஃபைனலி வந்தாச்சு கைஸ். அவங்க வெறும் பொண்ணுங்களா இருக்கிற பக்கம் போகிறாங்க. பொண்ணுங்களா இருக்கிறாங்க. லேடிஸ் பாருங்க, போய் பார்த்துட்டு ஒருத்தர் போய் பார்த்துருவாங்க. வாங்க. லேடிஸ் இருந்தாங்கன்னா கேமரா ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்து தான் காலில் ஏதாவது குத்தி கேமரா நல்லா இருக்குது. அது குளிக்கலாமா? வந்தாச்சு. இது போதுமே ப்ரோ. இப்படி மட்டும் எடுத்துருங்க. அங்கே வேணும். அதான் வந்தாச்சு. போடுங்கன்னு அப்போ அதே இது ப்ளூ லேக்கியா? ப்ளூ லேக்கியா? போயா நீ. எனக்கு என்ன தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ப்ளூ லேக் வந்தாச்சு गाइस. தண்ணி பாட்டில் இப்படி வச்சிட்டா. ஆமா ஃபைனலி ரீச்டு. 1000 கடைசியா ஒரு வழியா வந்து நீ வேற காமெடி பண்ணாத. இங்க இருந்து நந்து போனா பேக் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனா. வரவங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, எடுத்துகிட்டு போயிடுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்குது. நம்ம வர இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிடன் பிளேஸ், இதெல்லாம் நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. குப்பையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த கவர்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா குளிக்கிற இடம் ஒன்று வந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் ஃப்ளோ ஆகும். நீங்கள் பசங்களை கூப்பிட்டு வரீங்க இந்த மாதிரினா நீங்கள் அங்கேயே குளிக்க வச்சுக்கலாம். இப்போ பசங்களை கூப்பிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கேயே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தண்ணி ஃப்ளோ அதிகமாக வர மாதிரி கொஞ்சம் ஆழமாக இருக்க மாதிரினா கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே தண்ணி தாங்க, சைடு ஃபுல்லாகவே தண்ணி தான் போயிட்டுருக்கு. தண்ணி ப்ளூவாக தான் இருக்குது. உங்களுக்கு ரீல்ஸில் வர மாதிரி தண்ணி ப்ளூ கலர் தான் இருக்குது. ஆனால் எல்லோரும் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கலர் மாறிடும். இந்த மாதிரி இடத்துல எங்கே வேணால் குளிக்கலாங்க.
எங்க எங்க இங்க கூட செம்மாளமா இருக்கு. இதுவே நல்லா இருக்குது. இப்படியே தான் வந்திருக்கோம். இப்படியே தானே சொல்றேன். என்ன குளிர்தா? இல்ல ஏன் நடுங்கி பேசுறது மாதிரியா? வேர்க்கு. குளிக்கிறாங்க ப்ரோ, வந்து வரல. இதுதாங்க ப்ளூ வாட்டர். ரீல்ஸில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூவாக தான் இருக்குது. நம்பி வரலாம். பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தரமான பிளேஸ் மாமோந்தூர் வாட்டர் ஃபால்ஸ். ஃபேமிலியாகவும் வரலாம். சேஃபான பிளேஸ். ஃபேமிலியாகவும் வரலாங்க. சேஃபான பிளேஸ் தான். ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க அங்கங்கே பாட்டில் நிறையா கிடக்கு, உடஞ்சி கிடக்குங்க. குடிச்சிட்டு அங்கங்கே பாட்டிலில் போட்டு போயிடறாங்க. கொஞ்சம் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு ரிட்டன் போயிட்டு இருக்கோம். ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தான ப்ளேஸு. எல்லாருமே வரலாம். சேஃப்டியாக இருக்குது. ஃபேமிலியாகவும் வரலாம். சென்னையிலேருந்து 130 கிலோமீட்டரில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னா ஒர்த்தான இடம் தான். கண்டிப்பாக எல்லாருமே வரலாம். வரும்போது பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் கிராசிங் மட்டும் இருக்கும். அது மட்டும் ஃபேமிலியாக வரவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேம்போ கிராசிங் வேறு, பேம்போ கிராசிங்லாம் இருக்குது. அதுவும் கொஞ்சம் பார்த்துவாங்க. பார்த்து வர மாதிரி இருக்கும். மற்றபடி சரியான பிளேஸுங்க. நவம்பர் பிப்ரவரி வரைக்கும் ஒர்த்தான பிளேஸ் கண்டிப்பாக. 2 கிலோமீட்டர்லாம் வாய்ப்பு இல்லை, கம்மியாக தான் இருக்கும். 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அடுத்தடுத்து சேனலில் வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.